மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா குமரன், விஜய், நிவின் 3 பேருமே சேர்ந்து பசுபதியோட பையன் வந்து ராகவை வந்து கடத்தி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா காவேரியோட வீட்டை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளானு. ஆனால் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் ஏதோ வேலையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. அப்போ கங்கா பார்த்திங்க அப்படின்னா குமரன் மாமா எங்கே தான் போயிருக்காரு, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாரு, நான் இத்தனை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கங்கா வந்து திட்டுறாங்க. காவேரி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பாரு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணவும் காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் வந்து ஃபஸ்ட்டு காலே அட்டன் பண்ணிடுறாரு. சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லவும், நீங்கள் போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சாங்க, எதுக்காக போனீங்க, அக்கா ரொம்பவே கத்திட்டு இருக்கான்னு சொல்லவும் விஜய் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பசுபதி பையனை கடத்தின எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்லவும் கங்கா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ அவன் பையனை கடத்திட்டாங்களோ, ஐயோ குமரன் மாமாக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இதை வந்து இவங்க 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, பசுபதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக காவேரி வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் விஜய் வந்து கொடுக்க வைக்க போகிறாரு. அதே மாதிரி பசுபதியும் பார்த்திங்க அப்படின்னா கார்லேருந்து இறங்கி காவேரி வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சாரதா கையில் ஒப்படைச்சது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து பசுபதியை அரைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பசுபதி விஜய் சொல்கிறத கேட்டு சாரதாம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி விஜய் நினச்சதை சாதிச்சிட்டாரு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.